வணக்கம் மக்களே, இன்னைக்கு வந்து நம்ம குஜராத்தில் காந்தி நகரில் வந்து பிரவாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்போ நடக்குது. அதில் தான் நம்ம இருக்கோம். டாடா மோட்டார்ஸ்ல இருந்து என் பின்னாடி இருக்க இத்தனை வண்டிகளையும் வந்து இன்னைக்கே லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க. எல்லாமே வந்து பஸ்ஸு தான். ஆனால் இதில் வந்து நமக்கு ரொம்ப பிடிச்ச வண்டி என்ன அப்படின்னா இந்த ஸ்டார் பஸ் பிரைம் LP412 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வண்டி. இந்த வண்டியில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம மார்க்கோ போலோவில் ஒரு 12 சீட்டர் வண்டி தான் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்மளோட எதிர்பார்ப்பு என்ன, 12 சீட்டுக்கு மேலே வந்து சீட்டு வச்சு வண்டி வராதா, அந்த வண்டி வந்து டூரிஸ்ட் பஸ்ஸுக்காக யூஸ் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ இந்த வண்டி வந்து லான்ச் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 12 சீட்டுக்கு மேலே உள்ளே போயிட்டு எவ்வளோ சீட் இருக்குது அப்படின்றத நான் காட்டுறேன். ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா அப்படியே மார்க்கோ போலோமோட ஃப்ரண்ட் ஃபேஸ்லேயே வருது. இப்போ நீங்கள் மார்க்கோ போலோ எடுக்கிறீங்க, அதை ஆல்ட்ரு பண்ணி டூரிஸ்ட் பஸ்ஸுக்கு என்னென்னலாம் பண்ணுவீங்களோ அதை நாங்களே பண்ணி கொடுத்துட்றோம்ப்பா, நீங்கள் என்னென்னலாம் ஆசைப்படுறீங்களோ அதை நாங்களே பண்ணி கொடுத்துட்றோம்ப்பா அப்படின்னு சொல்லி தான் இந்த வண்டியை வந்து பண்ணியிருக்காங்க. 215க்கு 75 டயர் சைஸு அதெல்லாம் அப்படியே வந்து வருது. அதேமாதிரி வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 3500க்கு மேலே இருக்க மாதிரி தெரியுது. அதாவது மார்க்கோ போலோவுக்கு பார்த்தீங்கன்னா 3300 அந்த கேட்டகரியில் வரும். இது பார்த்தீங்கன்னா அதோட கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. அந்த 412 அப்படின்னு சொல்லி சொல்கிறோன்னு, அந்த எல்பின்னு இருக்குது பார்த்தீங்களா, LP412 அப்படின்னா லாங் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். லாங் பிளாட்ஃபார்ம் அப்படின்னா பின்னாடி இருக்கிற வீலுக்கு பின்னாடி வந்து அந்த ஓவர் ஹங் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அர்த்தம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி வந்து இந்த வண்டியை வந்து கொடுத்துருக்குறாங்க. மற்றபடி இது டோரெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கோ போலோவில் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி இருக்குது. சீட்டு, அதாவது ஸ்டெப்ஸு வந்து நம்ம உள்ளே ஏறி போகிறோம் அப்படின்னா இந்த ஃப்ளோரிங் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு ரப்பர் டைப் ஃப்ளோரிங் மாதிரி இருக்குது. நல்ல கிரிப்பாக இருக்க மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ நான் உள்ளே ஏறி வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு சர்ப்ரைஸே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சீட்டு, இந்த சீட்டு வந்து செம்மையாக, அதாவது நம்மளே வந்து ஆல்ட்ரு பண்ணி போட்டோம்னா கூட இந்த அளவுக்கு வந்து ஒரு அழகான ஒரு சீட் வந்து வருமா அப்படின்றது நம்ம ஐயோ அப்படிலாம் சொல்ல முடியாது. நம்ம வந்து நல்லா தான் போடுவோம், இருந்தாலும் அது கம்பெனியோட வந்ததுன்னா நல்லா இருக்கும்ல. இது வரைக்கும் நார்மலாக கம்பெனியோட வரது கொஞ்சம் அப்படியே பிளைனாக இருக்க மாதிரி தானே இருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் வேறு மாதிரி கொடுத்துருக்கிறது நல்லா இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். அதே மாதிரி சைடில் பார்த்தீங்கன்னா இந்த லக்கேஜ் கேரியர்ஸ்க்கு கீழே ஒவ்வொரு சீட்டுக்கும் தனித்தனியாக இந்த மாதிரி ஏசி வந்து கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இப்போ என் பின்னாடி சீட்டை பார்த்தோடனே நீ கண்டுபிடிச்சிருப்பீங்க இது கண்டிப்பாக 12 சீட்டர் வண்டி இல்லை அப்படின்னு. இது வந்து 24 சீட்டர், 24 சீட்டோட இந்த வண்டி வருது. டூரிஸ்ட் பிஸ்னஸ்க்கு மட்டும்தான் இந்த பஸ்ஸை வந்து கொடுக்குறாங்க. 24 சீட்டு, இதிலே வந்து 16 சீட் வேணும் அப்படின்னா வாங்கிக்க முடியும். அது வந்து 2x1 அப்படின்ற ஒரு கேட்டகரியில் வரும். இந்த சைடு 2 சீட்டு, இங்கிட்ட ஒரு சீட் இருக்க மாதிரி. அது நல்ல ஸ்பேசியஸாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ரிக்ளைனிங் சீட்டு தான் வந்து இதில் இருக்குது. பாருங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ரிக்ளைனிங் இருக்குது அப்படின்றது இதில் பார்க்க முடியும். இந்த அளவுக்கு ஒரு ரிக்ளைனிங் வந்து இதில் இருக்குது. ஸோ அது பார்க்க முடியுது. அதே மாதிரி உள்ளே வந்து போயிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. லக்கேஜ் ஸ்பேஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஏசி இருக்குது அப்படின்றது அது மேலே பார்த்தாலே தெரியும். ஸ்பீக்கர்ஸ்க்கான ப்ரொவிஷன் வந்து அதிலே இருக்கிறத பார்க்க முடியும். ஸ்பீக்கர்ஸோட தான் இருக்குது. இது வந்து ஃபுல்லி பில்ட் வண்டி. நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு செலவு இருக்கக்கூடாது அப்படின்றதான் இதோட மீனிங்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி எக்ஸிட் வந்து இந்த லாஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு டோரு. ஸோ இது எமர்ஜென்சி எக்ஸிட்டுக்காக. இந்த இடத்துல வந்து டூல் பாக்ஸ் வந்து வச்சுருக்காங்க. டூல் பாக்ஸ் இருக்குது, ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாமே வந்து இருக்குங்க. அது போக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுலேயும் வந்து ஏசி ப்ளோவர் இருக்குன்னு சொன்னேன். கீழே உட்காந்து பார்க்கும்போது தான் தெரியுது. அதில் வந்து லைட்ஸும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஒரு சுவிட்ச் கண்ட்ரோலோட லைட்ஸ் வந்து இருக்குது. ரீடிங் லேம்ப்ஸ் மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க. அதை வந்து இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுது. லக்கேஜ் வைக்கிறதுக்கு இங்கேயும் ஸ்பேஸ் இருக்குது. இன்னொரு சர்ப்ரைஸ் பின்னாடி இருக்குது, அதையும் நான் காட்டுறேன். அதே மாதிரி சைடு விண்டோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டிண்டட் கிளாஸ் தான் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. அதுவுமே வந்து உள்ளே இருக்கிறதுக்கு ஏசி வந்து வெளியே லீக் அவுட் ஆகாமல், டெம்பரேச்சர் உள்ளே அஃபெக்ட் பண்ணாமல் கொஞ்சம் நீட்டாக இருக்க மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா இன்னொரு சர்ப்ரைஸ் வந்து உங்களுக்கு காட்டணுமே, டிரைவர் சீட்டு கிட்ட இருக்குது. ஸோ இதில் வந்து வரக்கூடிய இன்ஜினை வந்து நம்ம பார்ப்போம். இது வந்து ஒரு 3 லிட்டர் இன்ஜின். அப்படியே நம்ம மார்க்கோ போலோவில் என்ன இன்ஜின் வந்ததோ அதே இன்ஜினு, ஒரு 3 லிட்டர் இன்ஜினு 123 HP பவரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ பயங்கரமான ஒரு இன்ஜின், 4 சிலிண்டர் இன்ஜின் தான் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. இப்போ பாருங்களேன், இன்னொரு மேஜிக் காட்டுறேன் எப்படி. ஸோ இந்த மாதிரி உள்ளே வந்து டிவியோடையே வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ டிவி கூட நீங்கள் வந்து வெளியே தனியாக போய் நீங்கள் அதுக்குன்னு வந்து எதுவும் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு டிவியோட கொடுத்துட்டாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டில்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது டிவி. ஸோ இந்த டிரைவர் சீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், நல்ல ஒரு குஷனிங்கான ஒரு டிரைவர் சீட்டு. 5 ஃபார்வர்டு 1 ரிவர்ஸ் வர மாதிரி கியர் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. ரீஜனை வந்து கட் ஆஃப் பண்ணுறதுக்கான, ரீஜனை இனிஷியேட் பண்ணுறதுக்கான சுவிட்சு, டிவிக்கு தனியாக சுவிட்ச் வந்து இதில் கொடுத்துட்டாங்க. அது போக பார்த்தீங்கன்னா ஹெவி மோடு, லைட் மோடுன்னு சொல்லிட்டு 2 மோட்ஸ் வந்து இதில் இருக்குது. இந்த மாதிரி எல்லா கண்ட்ரோல்ஸும், டோரோட ரீசெட்டு, அதாவது டோரை வந்து ஓப்பன் க்ளோஸ் பண்ணுறதுக்கு பட்டனு, இந்த மாதிரி எல்லா லேம்ப்பு, ஃபுட் ஸ்டெப் லேம்ப்பு, எல்லா இதுவுமே வந்து சுவிட்சஸுமே இங்கே கொடுத்துட்டாங்க. ஃபேனுக்கு, லைட்டுக்கு எல்லாம் இதில் கொடுத்துட்டாங்க. மியூசிக் சிஸ்டம்க்கான கண்ட்ரோலு, ஏசிக்கான கண்ட்ரோல் வந்து இதில் இருக்குது. ரிவர்ஸ் கேமரா இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே, அதுக்கான டிஸ்பிளே இது. ரிவர்ஸ் கேமரா வந்து இதில் பார்த்துக்க முடியும். ரியர் வியூ இதில் பார்த்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு கேமரா இருக்குது.
ஸோ டிவிக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக வந்து ஒரு கேமரா வந்து இருக்கிறத பார்க்க முடியும். உள்ளே வந்து கம்ப்ளீட்டாக ஒரு சேஃப்டிக்காக அந்த மாதிரி கேமரா கொடுத்துருக்காங்க. இங்கே சென்டரில் ரியர் வியூ கிளாஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கான்வெக்ஸான ஒரு மிரரு, அதில் பார்த்தீங்கன்னா டைம் பார்க்குற மாதிரி ஒரு ஆப்ஷனோட ஒரு எல்இடி டிஸ்பிளேவோட இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது போக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரொம்ப மேண்டட்ரி ஆக்கின இந்த ஃபயர் டிடெக்ஷன் அண்ட் சப்ரஷன் சிஸ்டம் இருக்கும்ல, அது வந்து இதுலேயே வந்து வந்துடுது. இதெல்லாம் வந்து போக போக ஆர்டிஓ நார்ம்ஸ் எல்லாம் அப்படியே ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டு வர உங்களுக்கு வந்து அதெல்லாம் உள்ளே இன்பில்ட்டாக இருக்க மாதிரியே பஸ் பாடி வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஃபியூஸ் பாக்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஆமாம், கரெக்ட். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூஸ் பாக்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு. வேறு என்ன, இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஒரு க்ளவ் பாக்ஸ் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். லாக்கபிள் க்ளவ் பாக்ஸில் இல்லை, பட் ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸ் போட்டு வச்சுக்கலாம். அங்கே போர்டுக்கு வந்து போட்டு வச்சுருக்காங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா சின்ன கண்ட்ரோல்ஸ் எல்லாம் வந்து பண்ணுறதுக்கு. அந்த சைடில் வந்து ஒரு மிரர் கிளாஸ் வந்து கொடுத்துட்டாங்க, சைடில் இருக்கக்கூடிய வியூ வந்து பார்க்குறதுக்கு. அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய பேசஞ்சர் சீட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் வந்து கொடுத்துட்டாங்க. இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, இது வந்து நுமாட்டிக் சிலிண்டர் வந்து இதில் வச்சிருக்காங்க. ஸோ நுமாட்டிக் சிலிண்டர்லேயே ஆட்டோமேட்டிக்காக அந்த பட்டன், அங்கே இருக்கக்கூடிய பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா டோரை ஓப்பன் க்ளோஸ் வந்து பண்ணிக்க முடியும். இதெல்லாம் வந்து நம்ம ஆல்ட்ரு பண்ணுவோம். அது ஆல்ட்ரு பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சே வந்து கம்பெனியில் இந்த மாதிரி ஓப்பன் க்ளோஸ் இருக்க மாதிரியே கொடுத்துட்டாங்க. அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அதே மாதிரி ஒவ்வொரு சீட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 USB போர்ட் வந்து இதில் கொடுத்துட்டாங்க. 1 ஆம்ஸுக்கு ஒன்று, 2.1 ஆம்ஸுக்கு ஒன்று. ஸோ இதில் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷனோட இது கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு ஸ்டாப் பட்டன் வந்து இருக்குது. இப்போ வந்து இன்னொரு விஷயத்தை வந்து நான் காட்டணும். மார்க்கோ போலோ வண்டியில் பார்த்தீங்க அப்படின்னா 16 சைஸ் டயர் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 215/75 17.5 இன்ச்சு லைட் ட்ராக் டயர் அப்படின்ற இதில் கொடுத்துருக்காங்க. ஒரு 6 போல்ட் டயராக வந்து இது இருக்குது. அப்போ டயர் சைஸ் வந்து பெருசு. டயர் சைஸை வந்து பெருசு பண்ணிட்டாங்க. டூரிஸ்ட் பஸ்ஸுக்கு வந்து டயர் சைஸ் பெருசு வேணும்னு சொல்லி நீங்கள் அதனால பெருசு பண்ணிட்டாங்க. வீல் பேஸும் பார்த்தீங்கன்னா 3600 கிட்ட வருது, 500க்கு மேலே வருது. அது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கொஞ்சம் வீல் பேஸ் வந்து அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. லக்கேஜுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏதோ ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இது வந்து லாக்கில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்பேஸ் வந்து இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா அதே மார்க்கோ போலோவோட ரியர் வியூ வந்து அப்படியே நம்மளால் பார்க்க முடியுது. வேறு எந்த சேஞ்சஸும் இல்லை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரியர் பார்க்கிங் சென்சார்ஸோடு இருக்குது. நம்ம எடுத்த வண்டியை வந்து என்ன பண்ணுவோம், பின்னாடி பூட்டு வந்து ஓப்பன் பண்ணுறதா ஃபஸ்ட்டு வேலையாக வச்சுட்டு இருந்தோம். இப்போ வந்து கம்பெனியோட நாங்கள் தரும்போதே பூட்டோட தரோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பூட் ஸ்பேஸ் வந்து இதில் கொடுத்துட்டாங்க. இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி தெரிஞ்சாலும் ஏதோ ஒன்றுமே இல்லாமல் இருந்ததுக்கு நீங்கள் எடுத்து அப்படியே யூஸ் பண்ணுறதுக்கு, ஆக்சஸ் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்கிறது பாராட்டத்தக்க வேண்டிய விஷயம். ஏன்னா இதை போட்டு ஒரு பெரிய அமௌண்ட்டை போட்டு ஆல்ரெடி வண்டியே வந்து 21 லட்ச ரூபா வருது. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 20-25 லட்ச ரூபா போட்டு பாடியை வந்து சேஞ்ச் பண்ணுறது. பாடி இப்போ தான் நம்ம வீடியோ போட்டு ஃபுல்லாலாம் சேஞ்ச் பண்ணாதீங்க, ஃபேஸை மட்டும் மாற்றிட்டு கொஞ்சம் டிசைன் பண்ணிட்டீங்கனாலே வண்டி ரொம்ப லுக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோ போட்டதுக்கப்புறம் நிறைய பேர் அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. பட் இருந்தாலும் ஃபுல்லாக வந்து சேஞ்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ செலவு பண்ணி பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போது இந்த மாதிரி வந்து கம்பெனி சைட்லேருந்து இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் அதாவது எடுத்தோன்னே நம்ம மறுபடியும் அதில் இன்வெஸ்ட் பண்ணாமல் அப்படியே வந்து ஓட்டிக்க முடியும்ல, அந்த மாதிரி கொடுத்துருக்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் இதில் வந்து ஒரே ஒரு ட்விஸ்ட்டு வந்து இருக்குது. என்ன அப்படின்னா இந்த வண்டியோட வீல் பார்த்தா 6 வீலில் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. LP412 அப்படின்னு சொன்னாலே அது வந்து ஒரு 6 வீல் வண்டியாக தான் இருக்கும். அப்போது இது வந்து ஒரு வேளை அந்த மேக்ஸி கேப் பர்மிட்டில் வராதோ, இது வந்து சிசி பர்மிட்டில் வருமோ அப்படின்ற ஒரு டவுட் வந்து இருக்குது. ஆனால் இதோட வீல் பேஸுக்கும் இது வந்து கொடுத்துருக்கக்கூடிய 16 சீட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அட்லீஸ்ட் அதையாச்சு அந்த மேக்ஸி கேப் கேட்டகரிக்குள்ளே வந்து பர்மிட் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நான் வந்து ஆசைப்பட்றேன். ஏன்னா அது வந்து நிறைய பேர்த்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், நிறைய இந்த தொழிலில் இருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த வண்டியை டூரிஸ்ட் பஸ்ஸுக்கு அதுவும் மேக்ஸி கேப் பர்மிட்டில் வந்து கொண்டு வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அடுத்தது தொடர்ந்து இந்த பிரவாஸில் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்போவோட கவரேஜாக இருக்கட்டும், இல்லைனா வந்து புதுசாக லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய பஸ்ஸுகளாக இருக்கட்டும், அடுத்தடுத்து என்னோட வீடியோவில் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. தொடர்ந்து நம்ம கூட இணைஞ்சிருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவங்க எல்லாரும் நம்ம சேனலை, ஃபேஸ்புக் சேனலை, இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. கமர்ஷியல் வெஹிக்கிளில் இந்த மாதிரி டூரிஸ்ட் பிஸ்னஸ் இல்லைனா பிஸ்னஸ் ரிலேட்டடாக, கமர்ஷியல் வெஹிக்கிள் ரிலேட்டடாக எல்லா வீடியோவும் நான் உங்களுக்காக பண்ணிக்கிட்டு இருப்பேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் உங்கள்கிட்ட டாடா போய் சொல்கிறது உங்கள் சிதம்பரம் செல்வன்.